अस्सलामुअलैकुम வெல்கம் டு சேனல் நாட்டு கோழி குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி செய்யுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது, ஒரு 2-3 நிமிஷமாவது பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்க, நல்லா கழுவி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். லோங்கு 2 பட்டை, பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இப்படி கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோங்கம் பட்டை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸு 1 கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாக இருக்குது ஃப்ரெண்ட். நான் சப்பாத்தி செஞ்சேன் பாருங்கள். கொஞ்சம் மசாலா வெந்த அப்புறம், பச்சை வாசனை போன அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விடுங்க, நல்லா பச்சை வாசனை போட்டோம், நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாந்தூள் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் லாஸ்ட்டில் போடணும். எல்லா மசாலா நல்லா வேகட்டும். உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன மீடியம் சைஸு ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கழுவி தண்ணி 1 டம்ளர் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வேகணும் இல்லையா, நாட்டி சீக்கிரம் வேகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாட்டி கோழி, அதுக்காக ஒரு 8 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அப்போ தான் வெந்துச்சு அது. நீங்கள் நாட்டி இல்லைன்னா ஒரு 4 விடுங்க போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். விசில் விட்டுட்டேன், அப்போ தான் வெந்துச்சு. ரொம்ப 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 நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது. அதுக்காக சப்பாத்தியும் நான் செஞ்சேன். சப்பாத்தியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. இப்போ ஒரு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் சேவ் பண்ணிக்கலாம். களிக்கு, ரைஸுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் குழம்பு ரொம்ப ரொம்ப ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷம் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடு, ரொம்ப வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுறதுக்காக. அதுக்காக உங்களுக்கும் தெரியும். ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள்.